பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து சண்டே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வச்சிருந்தேன். சோ இந்த வாரம் சண்டே வந்து இந்த பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். சோ இந்த வாரம் ஃபுல்லா பள்ளி மேலாண்மை நிர்வாகமும் அந்த கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுல அந்த கேள்வி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துருப்பேன். உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு ஓனா எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மேலாண்மையின் குறிக்கோள்கள். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுல வந்து மேலாண்மையின் குறிக்கோள், ஒரு மேலாண்மை வந்து எதை குறிக்கோளா அடிப்படையா வச்சு ஒரு மேலாண்மை செயல்படணும். ஒரு நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வேலை வைப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படி நம்ம நிர்வகிக்கணும், அவங்களுக்குலாம் நம்ம எப்படி பொறுப்பு கொடுக்கணும், எப்படிலாம் நிர்வகிச்சா எப்படிலாம் பொறுப்பு கொடுத்தா நம்ம அந்த மேலாண்மையோட குறிக்கோளை நம்ம அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல முக்கியமான சில கண்டென்ட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டென்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓனா எழுதுறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கிளாஸை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா கிளாஸை கவனிக்க ரொம்ப முக்கியம். ஏன் சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம கிளாஸை கவனிச்சதை வச்சு அது ரிலேட்டடா ஓனா எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, மேலாண்மையின் குறிக்கோள்கள்ல ஒரு 8 வார்த்தைகள் வரும், முக்கியமான வார்த்தைகள் வரும். ஒண்ணு பாருங்க, இணக்கமாகவும் திறமையுடனும். நல்லா கவனிங்க, ஒரு மேலாண்மை என்னது, அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கும் அந்த மேலாண்மையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இணக்கமான உணர்வு இருக்கணும். அதே மாதிரி திறமையுடனும் அந்த ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கிறவங்க வந்து திறமையுடன் நம்ம கையாளணும். சரிங்களா? அதான் சொல்றாங்க வந்து அப்படி இருந்தா தான் நம்ம மேலாண்மையில் எழுத வேண்டிய குறிக்கோள்களை நம்ம ஈஸியா அடைய முடியும். அதான் இணக்கமாகவும் திறமையுடனும். இதை நான் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, ஈஸியா புரியும். ரெண்டு பாருங்க, கொள்கைகள் விதிகள் நெறிமுறைகள். ஆமா இருக்கணும். ஒரு மேலாண்மை எடுத்துட்டா ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு விதிமுறைகள் இருக்கணும். சரிங்களா? கொள்கை இல்லாம விதிமுறைகள் இல்லாம எப்படி கரெக்டா மேலாண்மை பண்ண முடியும்? ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு வேலை முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க, கொள்கைகள் விதிகள் நெறிமுறைகள் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உள் நிர்வாக கட்டமைப்பு. ஒவ்வொன்றையும் நான் அடுத்த அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் சொல்றேன். அடுத்து உரிமை அதிகாரம் பணிகள் பொறுப்புகள். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்த கேள்வி நடத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். உரிமை அதிகாரம் பணிகள் பொறுப்புகள். அடுத்து பாருங்க, அலுவலர்கள். அடுத்து தலைமை பண்பு. அடுத்து முரண்பட்ட சிக்கல்கள். அடுத்து சமூக பொறுப்பு. இந்த 8 பாயிண்ட் இருக்கு. இந்த 8 பாயிண்ட் தான் உங்களுக்கு கேள்வியா கொடுத்திருக்காங்க. அதை பதில் நான் சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, இதுதான் அந்த கொஸ்டின். நல்லா கவனிங்க, மேலாண்மையின் குறிக்கோள்கள் ஒரு 8 பாயிண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, மேலாண்மை என்பது கீழ்கண்ட குறிக்கோள்களை நிறைவேற்றிட முனைதல் வேண்டும். கீழ்கண்ட குறிக்கோள்களை வந்து நிறைவேற்றிட முனைதல் தான் மேலாண்மை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நிறுவனத்தை இணக்கமாகவும் திறமையுடனும் நடத்தி செல்தல். நான் சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட்ல இணக்கமாகவும் திறமையாகவும் நடத்தி செல்தல் வேண்டும். அப்படின்னா தான் நம்ம அந்த என்ன எய்ம் வச்சுமோ அதை நம்ம அடைய முடியும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நிறுவனத்தின் கொள்கைகள் விதிகள் மற்றும் நெறிமுறைகளை உருவாக்குதல். சொல்லியிருக்கேன், ஒரு நிறுவனத்தில் தான் கொள்கைகள் இருக்கணும், விதிமுறைகள் இருக்கணும், அதை நிர்வகிக்கணும் கரெக்டா. சரிங்களா? இத அந்த முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, அதுதான். அடுத்து மூணாவது பாருங்க, நிறுவனத்தின் உள் நிர்வாக கட்டமைப்பை வகுத்தல். உள் நிர்வாக கட்டமைப்பு கண்டிப்பா ஒரு ஒரு குழு இருக்குன்னா அதுக்கு ஒரு தலைமை பண்பு உருவாக்கணும். சரிங்களா? அந்த தலைமை தான் அந்த குழுக்களுக்குரிய அனைத்து செயலுக்கும் பொறுப்பா இருக்கணும். அந்த குழுவை கரெக்டா நிர்வகிப்பதும் அந்த தலைமையாக தான் இருக்கணும். அதே மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள், அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லா வசதிகளும் அவங்களுக்கு என்னென்ன தேவையான வேலை பார்க்கறதுக்கு என்னென்ன தேவையான வசதிகள் இருக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அதான் பாருங்க, நிறுவனத்தின் உள் நிர்வாக கட்டமைப்பை வகுத்தல். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, நிறுவனத்தின் பல்வேறு நிலையில் உள்ளவர்களின் உரிமை அதிகாரம் பணிகள். பாருங்க, நிறுவனத்தில் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள், பல்வேறு
இப்போ ஒரு ஸ்கூல் தான் பியூன்ல இருந்து தலைமை ஆசிரியர் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள் வந்து மேல் பதவி வகிக்க வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஆள் கிடையாது, எல்லாரும் சேர்ந்ததான். அவங்களுக்கு பாருங்க, நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களில் அவங்களுடைய உரிமை, அதிகாரம், பணிகள் மற்றும் பொறுப்புகளை வரையறை செய்தல். ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன உரிமை இருக்கு, ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வரையறை செய்யலன்னா ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணா அந்த மேலாண்மை நிறுவனம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துக்குள்ள அவங்க செயல்படணும். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துக்குள்ள தான் நீங்க செயல்படணும். அப்படி பிடிச்சு வச்சா தான் மேலாண்மை சிறப்பாக இருக்கும். அதான் சொல்ல பாருங்க, நிறுவனத்தின் பல்வேறு நிலையில் உள்ளவர்களின் உரிமை, அதிகாரம், பணிகள் மற்றும் பொறுப்புகளை வரையறை செய்தல். அடுத்து 5th பாயிண்ட் பாருங்க, பணிக்கு ஏற்ற அலுவலர்களை தெரிவு செய்து வேலையில் அமர்த்துவதன் மூலம் நிறுவனத்தை திறம்பட இயங்க செய்தல் ஆகணும். பாருங்க, பணிக்கு ஏற்ற அலுவலர்களை, ஒரு பணி இருக்குன்னா அதுல அனுபவம் வாய்ந்த வேலையாளர்கள் நியமிக்கணும். சரிங்களா? அதை திறமையானவர்களை நியமிக்கணும். அப்படி திறமையானவர்களை நியமிச்சா தான் என்ன சொல்ல பாருங்க, அந்த தெரிவு செய்து வேலையில் அமர்த்துவதன் மூலம் நிறுவனத்தை திறம்பட இயங்க செய்தல் வேண்டும். நிறுவனத்தை அப்படிதான் திறம்பட இயங்க செய்தல் வேண்டும், இயங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த 6ஆம் பாருங்க, சிறந்த தொழில்முறை தலைமை பண்பையும் இயங்காற்றல் மிக்க மேற்பார்வை திறனையும் வழங்குது. பாருங்க, தொழில்முறை தலைமை பண்பு முக்கியமாக கேட்பாங்க. ஒரு தலைவருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு போறவா இருக்கணும், அதே மாதிரி எல்லாத்தையும் வேலை வாங்குறவா இருக்கணும், அதே மாதிரி நம்ம என்ன எய்ம் பண்ணுமோ அதை நடக்க வைக்கிறவங்க. அதான் பாருங்க, சிறந்த தலைமை பண்பையும் அடுத்து மேற்பார்வை திறனையும், எல்லாரும் கரெக்டா வேலை பார்க்குறாங்களா, எல்லாம் கரெக்டா செயல்படுறாங்களா, அந்த மேற்பார்வை திறனையும் கண்டிப்பா பெற்றுக்கணும். அப்பதான் அந்த மேலாண்மையோட குறிக்கோளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 7th பாயிண்ட் பாருங்க, நிறுவனத்தில் எழும் பல்வேறு முரண்பாட்டு சிக்கல்களை தீர்த்து வைக்கணும். ஒரு நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், அதை முறையா தீர்த்து வைக்கணும். சரிங்களா? ஏன்னா அதை தீர்த்து வச்சா தான் நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த பிரச்சனைக்குள்ளேயே முடிக்கிட்டு இருந்தோம்னா நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதான் சொல்ற பாருங்க, நிறுவனத்தில் எழும் பல்வேறு முரண்பாட்டு சிக்கல்களை தீர்த்து வைத்தல். அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க, நிறுவனம் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட உதவிடுதல். எந்த ஒரு நிறுவனமும் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் ஆனா அவங்களோட ஒவ்வொரு செயலும் சமூக பொறுப்புடன் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் அந்த மேலாண்மையின் குறிக்கோளை அடைய முடியும். சரிங்களா? இதுதான் இந்த 8 பாயிண்ட். இப்போ நீங்க கிளாஸை கவனிச்சு முடியுமா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேலாண்மையின் பண்புகள், முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த மேலாண்மையின் பண்புகள் இதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம